எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஷின்சான் வந்து ஒரு எபிசோட் தான். என்ன எபிசோட்னா, சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஆப்பு. அதில் ஒரு செம்மையான பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அது, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அதில் வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்ன நம்ம எபிசோடுக்குள்ளே வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நமக்கு அதுக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே சூப்பர் மார்க்கெட்டை தான் காட்டுறாங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள்லாம் இருக்காங்க. நம்ம மிக்ஸி புலம்புறா, இன்றைக்கி நைட்டு என்ன சமைக்கிறதுனே தெரிலங்க அப்படின்னு இதை கேட்டேன்னா, அங்கே இருக்கவங்களெல்லாம் எங்களுக்கும் அந்த மாதிரி சந்தேகம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், செக்ரட்டரி ஆப்பு. இந்த ஆப்புக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அதுவே பதில் சொல்லும் அப்படின்னு ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்ன ஆப் இது, ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கல. நீ அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு நான் என்ன சமைக்கிறதுன்னு தெரில, நீ இதை சொல்லு அப்படின்னு அந்த ஆப்புக்கிட்ட கேட்கல. இன்றைக்கி நைட்டு பர்கர் சமைங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ஆப்பு சொல்லுது. இதை கிட்டே அந்த நேனியோட அம்மாவும் ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. பர்கர் செய்யறதுக்கு பொருட்கள் தான் எங்கள் வீட்டில் இருக்குது, ரொம்பவே நல்ல ஆப் இது. நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குன்னு கூட இந்த ஆப் தெரிஞ்சு வச்சிருக்கு பாருங்களேன், கசாவோட அம்மா சொல்கிறாங்க. இதனால் மிக்ஸி அந்த ஆப்பை ஏற்றிக்கிறா. என்னடா ஆப் இது எல்லாரும் சொல்கிறாங்களே அப்படின்னு. அன்றைக்கி நைட்டு என்ன டின்னர் செய்கிறேன்னு நம்ம மிக்ஸிக்கு தெரில. ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறா, ஒரு சில காய்கறி தான் இருக்குது. சரி, நம்ம ஆப்புக்கிட்ட கிட்ட பார்க்கலான்னு சொல்கிறது அந்த ஆப்புக்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஆப்பு ஏதோ சொல்லுது, அந்த குடமிளகாய் வச்சு ஏதோ டிஷ்ஷு மாதிரி. ஆனால் நம்ம ஷின்சானுக்கு சுத்தமாகவே பிடிக்காதுல்ல, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானை ரொம்பவே சண்டை போடுறான். இதை கேட்டது நம்ம மிக்ஸியும் அதெல்லாம் தெரியாது, ஆப் இதான் சொல்லிச்சு, நான் இதான் சமைப்பேன், நீ இதான் தின்னாகணும், தின்னு இல்லாட்டிப்போ அப்படின்னு சொல்லல. நம்ம ஷின்சானுக்கு ரொம்பவே காண்டாயிருது. நடந்த விஷயத்தெல்லாம் ஸ்கூலில் வந்து சொல்லிகிட்டு இருக்கையில் அங்கே நம்ம யோசினக்கா மட்டும் மாஸ்டர்க்கா மட்டும் வராங்க. கரெக்ட் டைமில் அவங்களுக்கு ஏதோ மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா, நம்ம செக்ரட்டரி ஆப் தான் கால் பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் மேடம், நீங்கள் போய் ட்ராயிங் கிளாஸுக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்டோன்னே இந்த ஆப் ரொம்பவே யூஸாக இருக்குது, நம்ம என்னென்ன வேறு செய்யணும் கரெக்டாக சொல்லிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே நம்ம கசாமல் சொல்கிறோம், இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த நாள் சாயந்தரம் நம்ம ஷின்சான் வந்து வீட்டுக்கு போகல. அவங்க அம்மா ஒரு மாதிரி இருக்காங்க. செக்ரட்டரி ஆப் சொன்ன மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கேன், எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு கேட்கல. அவனும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா அதுவும் அவங்க சுயநிலையில் அன்கான்ஷியஸில் இருக்காங்க. நம்ம ஹீமாரி அழுதுட்டு இருக்கா, ரொம்பவே அழுவுறா. நம்ம ஷின்சானை ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கல. நம்ம மிக்ஸி அந்த செக்ரட்டரி ஆப் ஓப்பன் பண்ணி, என் பொண்ணு அழுதுறா, அவளை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆப்புக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதை போய் அந்த ஆப்பு சொல்லுது, நீங்கள் ஏதாவது விளையாடு ஜாமா மாதிரி அதில் ஃபோட்டோ காட்டுங்க, அது சரியாயிருவா. அந்த மாதிரி எடுத்து காட்டுறாங்க. அது மாதிரி நம்ம ஹீமா சிரிக்கிறா. அவங்க அம்மா சுத்தமாக அவங்க இதுலேயே இல்லை. நம்ம ஷின்சான் பார்த்து திட்டுறான், இதெல்லாம் நீங்கள் ஆப்புக்கிட்ட கேட்கவே கூடாது, நீங்களாக யோசிக்கணும்னு. அப்படியே அன்றைக்கி நாள் ஷாப்பிங்கும் போகிறாங்க. நம்ம ஷின்சான் திட்டிக்கிட்டே வரான். அப்போ தான் எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணான், அங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஆப்பில் தான் மூழ்கியிருக்காங்க. எவனுமே கான்ஷியன்ஸில் இல்லை, அன்கான்ஷியஸில் ஒரு ஆப்பை பார்த்துட்டு எல்லாமே அதிலே இருக்காங்க. என்னடா இப்போ இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சானே ரொம்பவே பார்க்குறான். இந்த நேரத்தில் தான் அந்த ஆப்புக்கிட்ட கேட்குறாங்க நம்ம மிக்ஸி, எந்த ஷாப்பிங்க்கு போனால் நல்லாயிருக்குன்னு. நீங்கள் அந்த கடைக்கு போங்க, அங்கே ஆஃபர் ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஆப்பு சொல்லுது. நம்ம ஷின்சானுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சண்டை போடுறான். அதுக்கு நம்ம மிக்ஸி ஒரு மாதிரி பேய் மாதிரி இந்த ஆப் சொல்கிறதா கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சானை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஷின்சானும் ஓடிக்கிட்டே இருக்கான், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல். நம்ம ஷின்சானும் ஒரு கட்டத்தில் ஒளிஞ்சிருக்கிறான். எங்கடா இருக்குன்னு தெரியாமல் அந்த ஆப்புக்கிட்டே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த ஆப்பு கரெக்டாக ஷின்சானை கோத்து விட்டுருச்சு. இதுக்கு மேலே நீ ஏன்ட்ட தப்பிக்க முடியாதுடா ராசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்ஸி ஷின்சானை போட்டு அடிக்கலான்னு போவாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஷின்சான் இருக்கான்ல, ஃபோனை வாங்கி அப்படியே ஓடி போயிடுறான். நம்ம மிக்ஸியை துரத்துக்கிட்டே வராங்க. நம்ம ஷின்சான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோனை லொட்டுன்னு தட்டிகிட்டே இருக்கான். இந்த ஆப் எனக்கு வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான் அந்த ஆப்பை. கரெக்டாக இந்த நேரத்தில் என்ன ஓப்பன் ஆகுதுன்னா, அந்த ஆப்பு போய் நம்ம சிரி ஓப்பன் ஆகிடுது. அக்கா சிரியக்கா நீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆப்பை எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஷின்சான். இந்த நேரத்தில் பின்னாடி நம்ம மிக்ஸி துரத்திட்டே இருக்கான். ரெண்டுத்தையும் கரெக்ட் டைமில் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் நம்ம ஷின்சான். நம்ம சிரி சொல்லுது, கரெக்டாக அந்த ஆப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்புறம் டெலிட்டுன்னு காமிக்கும், டெலிட்டை கொடுத்தா அந்த ஆப் டெலிட் ஆயிரும் அப்படின்னு. அப்படியா, இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் அந்த ஆப்பை தொட்டு கரெக்டாக டெலிட்டு கொடுத்துறோம். அந்த நேரத்தில் தான் நம்ம மிக்ஸி பேயாக இருந்த மிக்ஸி அப்படியே உண்மையாலுமே ரிலீஃப் ஆகிறாங்க. அந்த ஊரில் இருந்த எல்லாருமே அப்படியே அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்து கான்சியஸுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஷின்சான் சொல்கிறான், இதுக்கு மேலே குடமிளகெல்லாம் திங்க முடியாது, நீங்கள் எதாவது மீட்டு வாங்க, கறிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டோன்னு மிக்ஸியும் ஓகேடா இன்றைக்கி கறியை சமைச்சிடலான்னு சொல்லி கறி வாங்குறாங்க. இந்த நேரத்தில் தான் அங்கே நேனியோட அம்மா வராங்க. நான் என்ன சமைக்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லல. என்ன சமைக்கிறதுன்னு உங்கள் மகக்கிட்ட கேளுங்க, எந்த ஆப்புக்கிட்டே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின்சான் நேனி அவங்க அம்மாவை களைச்சி விட்டுறான். இதனால் நேனி அவங்க அம்மாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கேருந்து ஆகாது ஷின்சான் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியும் ஷின்சானும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சு விட்டுறாங்க. இந்த எபிசோட் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. ஓகேவா, டாட்டா, பை.